என்னையா கொரட்டை எல்லாம் பரமா இருக்குது. ஓ எங்க ஏய் பாப்பா கொரட்டை விடுறியா தூங்கிட்டு? தூங்கலை அந்த பொண்ணே சொல்லிச்சு தூங்கலை அப்படின்னு. ஏன்னா தூங்குனா தான் கொரட்டை வரும் இல்லையா? அப்ப யார் இங்க கொரட்டை விடுறது? இப்ப டைம் என்ன ஆகுது? என்ன யாரோ இவ்வளவு கொரட்டை விடுறாங்களே, யாரு உள்ளயா? ஏய் யாருப்பா? சரி உங்களை பார்க்க தான் வந்திருக்கா. அப்படி என்னன்னு பார்க்கலாம். இவ்வளவு தூக்கமா இருக்குது. கொட்டாய் வேற. சொல்லு. என்னன்னா கத்திட்டே இருக்கீங்க? கத்திட்டே இருக்கிறேனா? ஏலே என்னென்ன கத்திட்டு இருக்க சொல்ற? நான் கத்திட்டா இருக்கேன். பாரு பிள்ளைங்கள்லாம் இவ்வளவு வந்து நல்லா ஜாலியா நல்லா அழகா சிரிச்சிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கிறேன், கத்திக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்ற. நீ என்ன செஞ்சிட்டு இருக்க இப்ப? பிள்ளைங்களா? ஆமா. ஐயோ ஐயோ இதுகளே பிள்ளைங்களா? தொல்லைங்க. அட என்னைய தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு கையா மூயான்னிட்டே இருக்கறாங்க. உன்னை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றாங்களா? பண்ணத்தான் செய்வாங்க. இப்ப தூங்குற நேரமா இது? இல்லையா அப்படினா? எவ்வளவு நேரமா தூங்குவ நீ? மணி 10 தான ஆகுது. 10 மணிக்கு தான் யாரா எழும்புவாங்களா? நீங்களாம் 10 மணிக்கு எழும்புனீங்க? எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு எழும்பிட்டாங்க. சிரிப்பு வேற. 10 மணிக்கு எழும்புறது இதுல வேற சிரிப்பு. இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்கனே. நீங்க உங்க பொய் சொல்றாங்களா? இல்லையே பொய் சொல்ல மாட்டாங்க இவங்க எல்லாம். இல்லையா? இல்ல அவங்க எல்லாம் சர்ச்சுக்கு போறவங்க. சரி எதுக்கு இங்க கூடி இருக்காங்க கும்பலா? எதுக்கு கூடி இருக்காங்க கும்பலவா? பொங்கல் குடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸ்டார்ட் பண்ணிருச்சானே? ஐயோ நீ எல்லாம் தலகளாலவே பேசுற. வீபேஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சா? அது ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குது. ஐயோ ஐயோ அண்ணே அண்ணே இந்த வாரம் நீ சாப்பிட்டுட்டு குளிச்சிட்டு பல்லு விளக்கிட்டு ஓடி வந்தறனே. இப்போ சாப்பிட்டுட்டு குளிச்சிட்டு பல்லு தேய்ச்சிட்டு நீ வருவியா? அதான் இவள நாத்தம். ஏய் அண்ணே சொல்லுங்க நான் என்னென்ன செய்யணும் நான் இப்போ? ஃபர்ஸ்ட் பல்ல விளக்கணும். பல்ல விளக்கிட்டா? பல்லு விளக்கிட்டு தான் அப்புறம் குளிச்சிட்டு சாப்பிடணும். ஏய் தூர துப்பு. இங்க வேற துப்பா. ரைட். அட பல்ல விளக்கிட்டே. நான் சாப்பிட்டுட்டு குளிச்சிட்டு வந்துட்டா? நீங்களும் அப்படிதான் பண்ணுவீங்களா? என்ன செய்வீங்க? பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியா? அப்படிதான் வருவாங்க. குளிச்சிட்டு வந்துடலாம். பாட்டு வேற லாலா. குளிக்கும் போது டான்ஸ் பாருங்க. சொல்லு. மணக்குதா? மணக்கு. ஆமா மணக்குது. என்ன சோப்பு போட்டு குளிக்கிற? இவ்வளவு வாசனையா இருக்குது. அண்ணே நான் சொல்லவா? சொல்லு. அப்புறம் நீங்களும் என் பிராண்டுக்கு வந்துட கூடாது. என்ன மாதிரி அழகாயிருவீங்க பின்ன. நான் வரவே மாட்டேன். சொல்லு. சொல்லட்டுமா? ஆமா சொல்லு. சொல்லட்டுமா? சொல்லு. சர்ஃப் எக்ஸல். சர்ஃப் எக்ஸல் போட்டு குளிச்சுட்டு லா 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 லா. சர்ஃப் எக்ஸல் போட்டு யாரா குளிப்பாங்களா? ஐயோ அது தப்பா? அது தப்பு தான். சர்ஃப் எக்ஸல் போட்டு துணி தான் வாஷ் பண்ணுவாங்க. நீ குளிக்கிறங்கற அதெல்லாம் போட்டு இவங்க என்னடா தூங்கினாலும் தப்பு, எந்திரிச்சாலும் தப்பு, விளக்குனாலும் தப்பு, விளக்காட்டாலும் தப்பு, சாப்பிட்டாலும் தப்பு, குளிச்சாலும் தப்பு, குளிச்சாட்டாலும் தப்பு. தப்பு யார் வேணாலும் சொல்லலாம். நீ தலகளா செஞ்சா எல்லாமே தப்பு தான். சரி நான் இப்போ குளிச்சிட்டு வந்துட்டா? குளிச்சிட்டு வா பார்க்கலாம். சீக்கிரமா ஊத்திட்டு ஓடி வந்துறேன். சீக்கிரமா வா. சுடு தண்ணில குளிச்சிட்டு வா. சுடு தண்ணி இல்லையா? ஆமா. انا அடிக்கிற வெயிலுக்கு சுடு தண்ணி ஆகாதுண்ணே. அப்ப என்னதான் ஆகும்? நான் பச்சை தண்ணியிலே குளிச்சிட்டு வந்துறேன். ஏய் பாஸ்டரே வந்து இந்த வருஷத்துல இருந்து சுடு தண்ணில தான் ஞானசானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ ஏன்னா பச்சை தண்ணில கொடுத்தா அது கொஞ்ச நாள் இருந்துட்டு ஓடி போய்ட்டான். சரி வர வா வா வா. நான் மேக்கப் பண்ணிட்டு வந்துறேன். சரி மேக்கப். பாட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வா வா பிள்ளைங்க எல்லாம் பாரு எக்ஸைட்டிங்கா இருக்காங்க. வா நான் வந்து
மட்டும் சிரிக்க கூடாது. சிரிக்காதீங்க, என்ன கொஞ்சம் நேரம் சிரிக்காம இருங்க. சிரிப்பு தான் வரணும், அண்ணே. அடக்கி வச்சிட்டுருங்க. நிறைய பேர் வந்திருக்காங்களா, கொஞ்சம் பேர் வந்திருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேரா? ஆமா. நிஜமாவா? சத்தமே கேட்க மாட்டேங்குது. ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ, யாரு யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஏய், ஹலோ ஹலோ ஹலோ. ஐயோ, என்ன நெட்வொர்க் இல்ல உள்ள எல்லாம் சத்தம் கேக்குது. ஹலோ, நெட்வொர்க் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நீ வந்து பாருவேன், நீனே மிரண்டுருவ எங்க பிள்ளைங்களை எல்லாம் பார்த்தா. இந்த சத்தம் எல்லாம் அங்க கும்பல்ல இருந்து வருதா? ஆமா. ஐயோ, அப்படியா? ஆமா, நீ வந்து பாருவேன், உனக்கு ஜாலியா இருக்கும். அண்ணே, ஆ அப்ப எல்லாரும் ஆ ஒரு முறை ஆ 1 2 3 சொல்லுங்கண்ணே. 1 2 3 சொல்லுங்க பார்க்கலாம். 3 3னா எலும்பணும் தானே. பாஸ்டர் மாமா மட்டும் தான் எலும்பாங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். ஐயோ 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 அண்ணே, மறந்துட்டாங்க. என்ன வெல்கம் பண்றதுக்கு 1 2 3 சொல்லி சொன்னேன் நானே. ஐயோ, உன்னை வெல்கம் பண்றக்கா சொல்லுங்க பார்க்கலாம். வெல்கம் பண்றதுக்கு பாஸ்டர் மாமா மறந்துட்டாங்க. பாஸ்டர் அவங்க மறந்துட்டாங்களா? நீ என்ன அப்ப வெல்கம் பண்றதுக்கு தான் 1 2 3 சொல்ல சொன்னியா? எல்லாமே 1 2 3லே ஞாபகம் இருக்கு. சரி, ஓகே. வெல்கம் பண்ண வர சொங்க. 1 2 3. அண்ணே அண்ணே சொல்லு. அண்ணே, என்ன ஹிந்தில சொல்லுங்கண்ணே. ஹிந்தில? ஏய், நம்ம ஆளுங்க எல்லா மொழியும் தெரியும். ஏய், வா வா. சொல்லுங்கண்ணே. வெல்கம் பண்ண சொல்லுங்க. 2 3 4 5. எத்தனை வரைக்கும் சொல்லணும்? சொல்லிக்கிட்டே இருங்கண்ணே. நீ வரவே மாட்டப்ப. இது ட்ரெஸ் ஏய், நீ எனக்கு ஒரு முடிவு தெரியும், நீ வரவே மாட்டியா? லாஸ்டா ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து 1 2 3. அண்ணா அண்ணா, நான் கடைசியா ஒரு முறை மட்டும் ஸ்கூபி வெல்கம் அப்படி சொல்லுங்க. ஸ்கூபி வெல்கம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏய் ஸ்கூபி அண்ணா. ஓஹோ, இவள நேரம். ஓகே, உட்காருங்க உட்காருங்க. ஓகே ஓகே, சூப்பர். ஏய் உட்காருங்கப்பா, நான் உள்ள போயிடுவேன். உள்ள. ஏய் பயப்படாதீங்க. ஸ்கூபி, அண்ணா இவள நேரம் நீ சர்ஃப் எக்ஸல் போட்டு குளிச்சதுக்கு உன் முடி என்ன ஈட்டிட்டியா? ஏன் முடிய மட்டும் பத்தி பேசுனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு வெக்கமா வரும். வெக்கம்? ஏதோ சூப்பி போட்ட பணங்கட்ட மாதிரி இருந்துகிட்டு. பாரு சிரிப்பு பாரு, எப்படி நீ சிரிப்பு. அழுதுட்டு இருக்கியா? ஏன் அழுகுறியா? சூப்பி போட்ட பணங்கட்ட மாதிரி சொல்றீங்க. இல்ல இல்ல இல்ல, சூப்பி போட்ட பணங்கட்ட இல்ல, சப்பி போட்ட பணங்கட்ட. சரி, அது ஒண்ணும் இல்ல. சரி. நான் என்ன ஷாம்பு போட்டேன்னு கேளுங்களேன். என்ன சோப்பு போட்ட? ஷாம்பு என்ன போட்டேன்னு கேளுங்களேன். என்ன ஷாம்பு போட்ட? என் முடி இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னது? உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு தெரியுமா? அண்ணே தொடாதீங்க, வலிக்கல. நீ ரொம்ப தான் சுத்தம் போ. ஆளம் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? இவனுங்களுக்கு வேண்டாம், நீங்க மட்டும் போடுங்க சரியா? எனக்கு வேணாமா? உங்களுக்கு மட்டும் என்ன மாதிரி அழகா ஹேர் ஸ்டைல் வேணும்னா நீங்க எல்லாரும் என்ன மாதிரி கம்ஃபர்ட் போட்டு குளிங்க. கம்ஃபர்ட்? ஓகேவா? ஏய், கம்ஃபர்ட் போட்டு யாரனா குளிப்பாங்களா? இல்லையா? ஸ்கூபி, ஐயா, நான் என்ன பண்ணாலும் இல்ல 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 சொல்றீங்களா? நீ எவ்வளவு கத்துனாலும் கம்ஃபர்ட் போட்டெல்லாம் குளிக்க கூடாது. கம்ஃபர்ட் போட்டு குளிக்க கூடாதா? அண்ணா நல்லா மணக்குனே. மனம் தான் போட்டுருவியா நீ? ட்ரெஸ்ஸுக்கு போடுறதுமா, வாஷ் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் போட்டா அப்படி அப்படின்னு ஒரு நல்ல வாசனையா இருக்கும் அதுக்கு. அப்படியா? ஆமா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அப்போ கம்ஃபர்ட் போட்டு குளிக்க கூடாதா? ஆமா ஆமா. அப்படினா சர்ஃப் எக்ஸல் போட்டு குளிக்க கூடாதா? ஆமா. அப்ப நான் சாப்பிட்டு எந்திரிச்ச உடனே சாப்பிட கூடாதா? எந்திரிச்ச உடனே சாப்பிட கூடாது. சாப்பிட்டு பல்லு விளக்க கூடாதா? இல்ல. எல்லாமே தப்பா? ஆமா. அப்ப நீங்க மட்டும் சரியா? ஆமா, நாங்க சொல்றதா சரி. அண்ணே, சொல்லு. நீ வரதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்க கூடாதா? என்ன சொல்லி கொடுக்க கூடாது? சூப்பரா தக்கா மாதிரி சொல்லி கொடுத்திருக்காங்க. எனக்கு மட்டும் நீங்க சொல்லியே கொடுக்காம கூட்டி வந்திருக்கீங்களே. சொல்லியே கொடுக்காம கூட்டிட்டு வந்திருக்கேனா? அவமானப்படுத்துறீங்க. அவமானப்படுத்துறேனா?
நீனே அவமானப்பட்டுட்டு மாறி மாறி செஞ்சுட்டு அவமானப்பட்டங்கிற. அண்ணே சொல்லு. எனக்கு சொல்லு. என்ன மாதிரி ஃபாலோ என் ஃப்ரெண்ட் இருக்கிறான். புரியல. அந்த உட்கார்ந்திருக்கான் பாருங்க. யாரு? இவன் தான். இவன் செகண்ட் லைன்ல பாருங்க. செகண்ட் லைன்ல? ஆமா சொல்லு. செக்கப்பா இருக்கான் பாருங்க. செக்கப்பா இருக்கான். அவனும் நானும் ஒரே ஃப்ரெண்ட், ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவான். அப்படியா? ஏய் செகப்பு ஃப்ரெண்ட். நீனா எழுந்திச்ச உடனே சாப்பிடுவான், அப்புறம் பல்லு விளக்கி குளிக்குவான். நீனா அப்படி தான் செஞ்சுக்கிட்டு உன் ஃப்ரெண்ட் அது? சேப்பு சட்டை போட்டுருக்கானே அவன் தானே? அவன் இல்லைன்னு சொல்றான்ப்பா, ஓட போறான். கம்முன்னு ஓடியாதப்பா. சரி அண்ணே. சொல்லு. அண்ணே இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு கதை சொல்லி கொடுக்கட்டா? கதை சொல்றியா? சரி சரி சொல்லு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கதை சொல்லட்டுமா? உங்களுக்கு கதைனா ரொம்ப பிடிக்குமா? எத்தனை பேருக்கு கதைனா பிடிக்காது? எத்தனை பேருக்கு பிடிக்காதுன்னு கேட்டேன். பிடிக்காதுன்னு கேட்டேன். சரி கதை சொல்லட்டுமா? சொல்லு. அண்ணே சொல்லவா? சொல்லு. சொல்லட்டுமா? நல்ல கதை சொல்லு. நல்ல கதை சொல்லட்டா? கதை சொல்லு. ஓகே. ஒரு ஊர்ல நல்லா ஊன் போட்டுங்க. நான் ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த வடைய காக்கா தூக்கிட்டு போயிருச்சாம். ஏய் இது பழைய காலத்து வடை, அது ஊசி போயிருச்சு. அச்சச்சோ. ஒரே இன்னும் அந்த வடை பாட்டியை வடை சுட்டுச்சு. ஏன் தாத்தாலாம் சுட மாட்டாரா? அந்த சுட்ட வராதா? பாட்டி சுட்டுச்சு, பாட்டன் சுட்டான்னு சொல்லிக்கிட்டு. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இதே பழைய கதையை சொல்லிட்டே இருக்கிற. இது பழைய கதையா? ஆமா. சரி நான் புது கதை சொல்லட்டா? புது கதை சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் புது கதை சொல்லட்டா? ஒரு புது ஊர்ல டேய் ஒரு புது பாட்டி ஒரு புது வடை சுட்டாங்களாம். அது ஒரு புது காக்கா புது சத்தக்கிட்டு போயிருச்சாம். இப்படி நீ புதுசுன்னு சொன்னா அது கதையும் புதுசா மாறிடுமா என்ன? இல்லையானே. புது பாட்டி வடை சுட்டுச்சான், புது வடை சுட்டுச்சான், புது காக்கா தூக்கிட்டு போயிச்சான். இல்லையானே. அதே கதை தான் இது. ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா கண்டுபிடிக்காம. ஒரு டிஃபரண்டான கதை சொல்லட்டா? டிஃபரண்டான கதை சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் டிஃபரண்டான கதை சொல்லட்டா? சொல்லவா? சொல்லட்டுமா? ஓகே எல்லாம் கவனிங்க எல்லாரும் அமைதியா இருங்க. அமைதியா இருக்காங்க. ஒரு டிஃபரண்டான ஊர்ல ஏய் ஒரு டிஃபரண்டான பாட்டி ஒரு டிஃபரண்டான வடை சுட்டாங்களா. ஒரு டிஃபரண்டான காக்கா கத்திட்டு வந்து டிஃபரண்டா தூக்கிட்டு போயிருச்சான். டிஃபரண்டான பாட்டி, டிஃபரண்டான ஊரு, டிஃபரண்டான காக்கா. அது அந்த காக்கா மட்டும் டிஃபரண்டா கத்தல. எப்படி கத்துது? காக்கான்னு கத்துது. காக்கான்னு கத்தல. கதை அப்படி டிஃபரண்டா கத்துச்சு. எங்க கத்தி காட்டுங்க எப்படி கத்துது காக்கா? சரியா? இது காக்கான்னு தான் சத்தம் கேக்குது. காக்கான்னு சத்தம் கேக்குது. என் கதையில காக்கா அப்படி கத்துது. டிஃபரண்டா கத்துது. அப்படிதான் கத்துறாங்களா? இந்த கதையும் தெரியுமா? இதையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா. சரி அப்ப வேற ஒரு கதை சொல்லட்டுமானே? வேணாம் சாமி வேணாம். உன் கதையை கேட்டு இப்பவே எல்லாமே சோர்ந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பாட்டு கத்து கொடுக்கலாம். பாட்டா? ஆமா பாட்டு தான். என்ன முழியிட தலையை சுத்துற? இவங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாட்டு ஓகேவா? பாடலாமா? ரெடியா? லோ லோ லோ. அண்ணா சேர்ந்து பாட சொல்லுங்க. சேர்ந்து பாடுங்க. அண்ணா என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டே பாட சொல்லுங்கண்ணே. அவங்கள மாதிரி லா 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 அப்படி இல்ல. லோ 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 லா அப்படி சொன்ன அழகா செய்யறாங்க. எப்படினா சூப்பரா இருக்கா என் பாட்டு? சூப்பரா செய்யறாங்கப்பா அவங்களும். அண்ணா அந்த அண்ணங்கள ட்ரம்ஸ் வாசிக்க சொல்லுங்களே. அந்த அண்ணன் ட்ரம்ஸ் வாசிக்க சொல்லுங்க. சூப்பரா பாடுவனே. அப்படியா? நீ பாடுவியா? இப்போ இதுக்கு காடு பிடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா? காடு பிடிக்க சொல்லுங்க தெரியாது. அப்படியா? ஏய் தெரியுமா தெரியாத உங்களுக்கு? தெரியுமா? ஆமா.
இதுவும் தெரியும் போச்சா? ஆமா எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஐயோ. சரி அண்ணா ஒரு வசனம் சொல்லி கொடுக்கடா. வசனம் சொல்லி கொடு. ஆ வசனம் சொல்லி கொடுக்கவா? சொல்லி கொடு. சொல்லி கொடுக்கட்டுமா? சொல்லி கொடு. ஃப்ரெண்ட்ஸ் வசனம் சொல்லி கொடுக்கட்டுமா? சொல்லவா? சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு சொல்லு. என்ன வசனம் சொல்லி கொடுக்கலாம்? உனக்கு முதல்ல வசனம் தெரியுமா தெரியாதா? தெரியும்ண்ணே. என்ன வசனம் சொல்லி கொடுக்கறதா? சொல்லட்டுமா? கன்னடாவா? கன்னடா வசனம் சொல்லி கொடுக்கட்டானே? சொல்லி கொடு. நான் சொல்ல பின்னால சொல்லுங்க. சரி. கன்னடா கன்னடா வசனம். வசனம். ஏய் சூப்பரா சொல்றாங்கண்ணே. கன்னடாவுல வசனம் சொல்லி கொடுத்தா கன்னடா வசனமா? இந்த வசனம் தெரியாது பாரு எல்லாத்துக்கும். அண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குண்ணே. நான் சொல்லி கொடுக்க எவ்வளவு சூப்பரா சொல்றாங்க பாருங்க. மறுபடியும் பாருங்களேன். கன்னடா வசனம். கன்னடா வசனம். கன்னடா வசனம். எப்படிண்ணே? நீ சொன்னா எல்லாரும் நல்லா தான்ப்பா சொல்றாங்க. நீ அதுக்கப்புறம் வருவதானே? ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு வந்துரு. சரியா? அதுக்குள்ள நாங்க போய் பாட்டு பாடிட்டு. ஆமா மேஜிக் எல்லாம் இருக்குது. சரிண்ணே. பிள்ளைங்களுக்கு சொல்றோம். நீ அப்பா கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வா. ஓகேவா फ्रेंड्स? பிறகு இன்னொரு கதை சொல்றேன் சரியா? அந்த கதை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்பா. நிஜமாவே நல்லா இருக்கும். அப்ப நான் போகவா? போயிடுவேன். நல்ல இழுவையா தான் இருக்கு. கை தட்டுமா? வெரி குட் சூப்பர். ஆமே. அப்போ அவங்க ஃபேமிலி எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. இன்னும் கூட்டிட்டு வராங்க. நம்ம ஒரு பாட்டு ஒன்று செய்ய போகிறோம். இன்னும் கற்றுக்க போகிறோம். ஓகேவா? பிடிச்சிக்கோ. என்னுடைய ஃபோன் அங்கே ப்ரோ. ஃபோன் எடுத்துருக்கீங்களா ப்ரோ? என்னுடைய ஃபோன். ஹலோ கவனிங்க. சரி இன்னைக்கு ஒரு பாட்டு ஒன்று சொல்லிக் கொடுக்கட்டுமா? பாட்டு கற்றுக்கணும்னு ஆசையா? சொல்லுங்க. பிடிச்சிக்கோ. அதுக்காக பக்கத்தில் பிடிக்கக்கூடாது. இது இயேசுவை பிடிச்சிக்கணும். எப்படி பிடிச்சிக்கணும்? இயேசுவை நீ பிடிச்சிக்கணும். கண்ட நாயெல்லாம் பிடிச்சிக்க கூடாது. பிடிச்சிட்டேன்னா அது உன்னை கடிக்கும். அப்புறம் நீ அழுதுட்டு வீட்டுக்கு போவ. ஏன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு நீ சொல்லுவ. அதனால பிடிச்சிக்கோ தம்பி. தங்க அட்டால் பட்டாலு போடு கும்மாலு இயேசுவோட இணைஞ்சிக்கிட்டா ரொம்ப குஜாலு. டிஸ்டர்ப் மேல டிஸ்டர்ப் வந்து கஷ்டம் மேல கஷ்டம் வந்து வாழ்க்கையெல்லாம் தொலைச்சு போட்டாலும் தேவையான ஞானம் தந்து கையில தான் பலனை தந்து இயேசு உனக்கு வெற்றி தருவார். அந்த பாட்டை நம்ம என்ன செய்வோம்? கேட்போம். கேட்டுட்டு என்ன செய்யுங்க, நான் உங்களுக்கு ஆக்ஷனோட உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே? ஃபர்ஸ்ட் கேளுங்க அந்த பாட்டை. ஓகேவா? ப்ரோ இந்த கவர் கூட ரிமூவ் பண்ணுங்க. பேக் கவர் கோச்சு கழட்டுங்க. இல்லைன்னா அப்படியே வச்சு இதில் இது பண்ணுங்க. இது கொடுக்கட்டா கேபிள்? ஓகே கவனிக்கிறீங்களா? ஹலோ 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 ஹலோ. ஹாய் ஹாய் ஹலோ
சரி, ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? ரெடியா இருக்கிறீங்களா? இங்கே கொடுங்க. ஆக்டிவிட்டிஸ் கேளுங்க. சரி, உங்களுக்கு பாட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு பாட்டு வந்துடும். பாட்டோட சேர்த்து என்ன செய்வோம், உங்களுக்கு நிறைய மேஜிக்கெல்லாம் உங்களுக்கு. ரைட், ஓகே. சொல்லுங்க. புடி 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 புடிச்சுக்கோ ஏ தம்பி ஏ தங்க, அட்டால் பட்டாலு போடு கும்மாலு, ஏசுவோட இணைஞ்சுக்கிட்டா ரொம்ப குஜாலு. டிஸ்டர்ப் மேல டிஸ்டர்ப் வந்து, கஷ்டம் மேல கஷ்டம் வந்து, வாழ்க்கையெல்லாம் தொலைச்சு போட்டாலும் தேவையான ஞானம் தந்து, கையில தான் பவரை தந்து, இயேசு உனக்கு வெற்றி தருவார். புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவை நீ புடிச்சுக்கோ. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவை நீ புடிச்சுக்கோ. அட்டால் பட்டாலு போடு கும்மாலு, இயேசுவோட இணைஞ்சுக்கிட்டா என்னது ரொம்ப குஜால்னா தெரியுமா? என்னடா குஜாலாக்கிறான், என்ன மாமா இவன் என்ன குஜாலாக்கிறான் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? சென்னையிலலாம் அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, குஜாலாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குஜால்னா நமக்கு என்ன தெரியும், அப்படி சந்தோஷமா இருக்கிறது தான். சரிங்களா? அப்போ புடி 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 பிடிச்சிக்கோ. என்னங்க ப்ரோ, ஓகேவா? கை தட்டுங்க பார்க்கலாம். புடி 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 புடிச்சுக்கோ தம்பி ஓ தங்க, அட்டால் பட்டாலே போடு கும்மாலே, இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. அட்டால் பட்டாலே போடு கும்மாலே, இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவை நீ புடிச்சுக்கோ. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவை நீ புடிச்சுக்கோ. அட்டால் பட்டாலே போடு கும்மாலே, இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. சொல்லுங்க. அட்டால் பட்டாலே போடு கும்மாலே, இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. கை தட்டுங்க. டிஸ்டர்ப் மேல டிஸ்டர்ப் வந்து, கஷ்டம் மேல கஷ்டம் வந்து, வாழ்க்கையை தான் புரட்டி போட்டாலும் டிஸ்டர்ப் மேல டிஸ்டர்ப் வந்து, கஷ்டம் மேல கஷ்டம் வந்து, வாழ்க்கையெல்லாம் புரட்டி போட்டாலும் தேவையான ஞானம் தந்து, கையில தான் பவர் தந்து, இயேசு உனக்கு வெற்றி தருவா. டிஸ்டர்ப் மேல டிஸ்டர்ப் வந்து, கஷ்டம் மேல கஷ்டம் வந்து, வாழ்க்கையெல்லாம் புரட்டி போட்டாலும் தேவையான ஞானம் தந்து, கையில தான் பவர் தந்து, இயேசு உனக்கு வெற்றி தருவா. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவை நீ புடிச்சுக்கோ. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவை நீ புடிச்சுக்கோ. அட்டால் பட்டாலே போடு கும்மாலே, இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. அட்டால் பட்டாலே போடு கும்மாலே, இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. அட்டால் பட்டாலே போடு கும்மாலே, இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. உண்மையா உங்களுக்கு குஜாலாவா இருக்குதா இல்லையா? இன்னொரு முறை கேட்டுடலாமா? கவனமா கேளுங்க. அடுத்த முறை நான் ஆக்ஷன் சொல்லி பாட்டு தந்தேன். ஓ எஸ்ஸா ஓ புஷ்ஷா? ஓகே, சேர்ந்து பாடுங்க. தம்பிங்க எல்லாம் சிங்கங்க பாருங்க, அமைதியா இருக்காங்க. ஆனா இப்ப பாருங்க சத்தம் எங்க இருந்து அதிகமா வருதுன்னு. பார்க்கலாமா? சிங்கம் தங்கமா சிங்கமா பார்க்கலாம். புடி 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 புடிச்சுக்கோ தம்பி ஓ தங்க, அட்டால் பட்டாலே போடு கும்மாலே, இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. அட்டால் பட்டாலே போடு கும்மாலே, இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவை நீ புடிச்சுக்கோ. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவை நீ புடிச்சுக்கோ. அட்டால் பட்டாலே போடு கும்மாலே, இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. அட்டால்
ஒரு சுத்து. ஏய் சூப்பர்ப்பா சிங்கம் தங்கம். டிஸ்டர்ப் மேல டிஸ்டர்ப் வந்து கஷ்டம் மேல கஷ்டம் வந்து வாழ்க்கையெல்லாம் புரட்டி போட்டாலும் தேவையான ஞானம் தந்து கையில தான் பவர் தந்து இயேசு உனக்கு வெற்றி தருவா. டிஸ்டர்ப் மேல டிஸ்டர்ப் மேல டிஸ்டர்ப் வந்து கஷ்டம் மேல கஷ்டம் வந்து வாழ்க்கையெல்லாம் புரட்டி போட்டாலும் தேவையான ஞானம் தந்து கையில தான் பவர் தந்து இயேசு உனக்கு வெற்றி தருவா. அதனால புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவை நீ புடிச்சுக்கோ ஏய். புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ சூப்பர் இயேசுவை வெரி நீ குட். அட்டால் பட்டாலே ஏய். போட்டுக்குமாலே இயேசு கூட எனக்கு இருந்தார் பகுஜாலே. சத்தமா. அட்டால் பட்டாலே போடு. போட்டுக்குமாலே இயேசு கூட எனக்கு இருந்தார் பகுஜாலே. அட்டால் பட்டாலே போட்டுக்குமாலே இயேசு கூட எனக்கு இருந்தார் பகுஜாலே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்களே உண்மையா குஜாலாவாயிட்டீங்க. கொஞ்சம் வந்து தூக்குங்க. அது தூக்குங்க ஸ்டேஜை கொஞ்சம். ரைட்டா ரைட். உங்களுக்கு ஆக்ஷனோட சொல்லி தரேன். புடிச்சுக்கோ. நம்ம எதை புடிச்சுக்கணும்? கெட்ட நண்பர்களே, அண்ணே அண்ணே உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் சிங்கெல்லாம் சூப்பரு. நிறைய தங்கத்துக்கு யாரை தெரியுமா பிடிச்சிருக்கு? நிறைய ஆர்டிஸ்டை தான் பிடிச்சிருக்கு. இல்லையா? அப்ப தப்பான தகவல். சிங்கமா இல்ல தானே? வெரி குட் சூப்பர். நம்ம எல்லாம் சத்தமா பாடுவோம். ஆனால் சூப்பராக ஆக்ஷன் பண்ணுவாங்க. கேட்ச் பண்ணிடலாம். ஓகே ஆமா நல்லா ஜோரா. ஓ ஓ ஓ புடி 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 புடிச்சுக்கோ தம்பி ஓ தங்க அட்டால் பட்டாலே போட்டுகுமாலே இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப பாட்டு பாடணும். குஜாலே. அட்டால் பட்டாலே பாடு. போட்டுகுமாலே இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவை நீ புடிச்சுக்கோ அட புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவை நீ புடிச்சுக்கோ. சத்தமா. அட்டால் பட்டாலே பாடு. போட்டுகுமாலே இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. அடடடா. அட்டால் பட்டாலே போட்டுகுமாலே இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. சூப்பர் சூப்பர். சிங்க பக்கம் தான் சத்தம் வருது. தங்க சத்தம் வரவே இல்லை. டிஸ்டர்ப் மேல டிஸ்டர்ப் வந்து கஷ்டம் மேல கஷ்டம் வந்து வாழ்க்கையை தான் புரட்டி போட்டாலும் தேவையான ஞானம் தந்து கையில தான் பவரை தந்து இயேசு உனக்கு வெற்றி தருவா. சொல்லுங்க. டிஸ்டர்ப் மேல டிஸ்டர்ப் வந்து கஷ்டம் மேல கஷ்டம் வந்து வாழ்க்கையை தான் புரட்டி போட்டாலும் தேவையான ஞானம் தந்து கையில தான் பவரை தந்து இயேசு உனக்கு வெற்றி தருவா. அதனால புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவை நீ புடிச்சுக்கோ 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 இயேசுவை நீ புடிச்சுக்கோ. சத்தமா. அட்டால் பட்டாலே ஏய். போட்டுகுமாலே ஏய். இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. ஆஹா. அட்டால் பட்டாலே அடடடடா. போட்டுகுமாலே இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. ஓகே சூப்பர் ஆக்ஷன். ஓ எஸ்ஸா ஓ புஷ்ஷா. அண்ணே சொல்லுங்கண்ணா. நிறைய சிங்கம் சூப்பரா பாடினாங்க. ஆ தங்கமும் பாடினாங்க. ஆ ஆனா பாடினாங்கன்னு இழுக்காங்க, நல்லா பாடுனாங்க. இல்ல ஆ. நீங்க ஆக்ஷன் பண்றத நிறைய பேர் ஆன்னு வாய் திறந்து பாடாம ஏன் பார்த்துட்டு அப்படின்னா இருந்தாங்க. பார்த்துட்டு அப்படி ஆடுறதுக்கு தானே. ஆ என்ன சொன்னாலும் மடக்குறாங்களேடா. சிங்கம் ரெடியா இருக்கீங்களா?
பார்க்கவா பண்ணவா? தங்கம் எதுக்கு? இன்னொரு தடவை பார்க்கலானே, அப்படித்தானே? அப்படி இல்லையா? சரி, லாஸ்ட் இன்னொரு டைம், அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஆட போகிறோம். ஓகே, நல்லா சத்தமாக பாடுங்க. புடி 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 புடிச்சுக்கோ தம்பி, ஓ தங்க. பட்டால் பட்டாலே போட்டு கும்மாலே, இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. பட்டால் பட்டாலே போட்டு கும்மாலே, இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. ஏ புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவ நீ புடிச்சுக்கோ, புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவ நீ புடிச்சுக்கோ. பட்டால் பட்டாலே போட்டு கும்மாலே, இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. பட்டால் பட்டாலே போட்டு கும்மாலே, இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. டிஸ்டர்ப் மேல டிஸ்டர்ப் வந்து, கஷ்டம் மேல கஷ்டம் வந்து, வாழ்க்கையை தான் புரட்டி போட்டாலும் தேவையான ஞானம் தந்து, கையில தான் பவரை தந்து, இயேசு உனக்கு வெற்றி தருவா. டிஸ்டர்ப் மேல டிஸ்டர்ப் வந்து, கஷ்டம் மேல கஷ்டம் வந்து, வாழ்க்கையை தான் புரட்டி போட்டாலும் தேவையான ஞானம் தந்து, கையில தான் பவரை தந்து, இயேசு உனக்கு வெற்றி தருவார். புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவ நீ புடிச்சுக்கோ, புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவ நீ புடிச்சுக்கோ. அட்டால் பட்டாலே போட்டு கும்மாலே, இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. அட்டால் பட்டாலே போட்டு கும்மாலே, இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. குண்டு நண்டு வண்டு சொல்லுவேன். எழுந்திருக்கணும். என்ன செய்யணும்? ரைட்டா? நண்டு குண்டு வண்டு சொல்லுவேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து அடுத்த இதில் என்ன செஞ்சலாம், இதை இது பண்ணிக்கலாம். சரியா? அப்படியா? ஓ ரைட், அந்த மாதிரியா? ரைட், ஓகே. 1 2 3. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, யாரையும் இடிச்சுக்க கூடாது. அப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க, அண்ணா மூக்குல இடிச்சுட்டாங்க, நான் போனேன் எங்கள் அம்மாட்டே போனேன் இடிச்சுட்டான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடந்துக்க கூடாது. சரிங்களா? ஓகேவா? சின்ன பிள்ளைங்க இல்லை, நீங்கள் ஆக்ஷன் நல்லா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் என்ன செய்யுங்க? செய்யுங்க பார்க்கலாம். புடி புடி. நல்லா பிடிக்கிறீங்க, வெரி குட். ஆனால் இயேசுவை பிடிச்சிக்கங்க. யாரை பிடிக்கணும்? உன் வாழ்க்கையில் இயேசுவை பிடிச்சிக்கோ. உன் குடும்பத்தில் தனிப்பட்ட இடத்துல நீ இயேசுவை பிடிச்சிக்கோ. நீ வேலை செய்கிற இடத்துல இயேசுவை பிடிச்சிக்கோ. தவறானதை நீ பிடிச்சிட்டேன்னா தவறான இடத்துல உனக்கு வழிகாட்டிடுவாங்க. யாரை பிடிக்க போறீங்க? நல்லா ஜோடி சத்தமா சொல்லுங்க. ஓகே, ஆடலாமா? ரைட், ஓகே, ஸ்டார்ட் ப்ரோ. எல்லாரும் நான் வருவேன். யார் ஆடல, ஆடாதவங்கள முன்ன கூட்டிட்டு போயிடுவேன். புடி 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 புடிச்சுக்கோ தம்பி. சூப்பர் சூப்பர், எல்லாரும். பட்டால் பட்டாலே போட்டு கும்மாலே, இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. சரிதான். பட்டால் பட்டாலே போட்டு கும்மாலே, இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. ஏ புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவ நீ புடிச்சுக்கோ, புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவ நீ புடிச்சுக்கோ. பட்டால் பட்டாலே போட்டு
குமாலே இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே சொல்லுங்க பட்டால் பட்டாலே எல்லாம் சரி, சூப்பரா இருக்கீங்க. வெரி குட் தம்பி. ஏய், இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே disturb. டிஸ்டர்ப் மேல டிஸ்டர்ப் வந்து கஷ்டம் மேல கஷ்டம் வந்து வாழ்க்கைய தான் புரட்டி போட்டாலும் தேவையான ஞானம் தந்து கையில தான் பவரை தந்து இயேசு உனக்கு வெற்றி தருவா சொல்லுங்க. ஆமென். டிஸ்டர்ப் மேல டிஸ்டர்ப் வந்து கஷ்டம் மேல கஷ்டம் வருதா? வாழ்க்கைய தான் புரட்டி போட்டாலும் வாழ்க்கைய புரட்டி போட்டுருச்சா? தேவையான ஆண்டவர் தேவையான ஞானம் தருவாரு. தான் பவரை தந்து உனக்கு பவரை தருவாரு. உனக்கு வெற்றி தருவா இயேசு உனக்கு வெற்றி தருவார். புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ புடி. இயேசுவை நீ இருக்கா, புடிச்சுக்கோ. புடி. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. புடிச்சுக்கோ இயேசுவை நீ புடிச்சுக்கோ அட்டால் பட்டாலே போட்டு குமாலே இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே அட்டால் பட்டாலே போட்டு குமாலே இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே சூப்பர் சூப்பர் வெரி குட். சாப்பிடான். ஓகே சூப்பர் 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 வெரி குட். இப்போ டீச்சர்ஸுங்கெல்லாம் இங்கே வாங்க. டீச்சர்ஸுங்கெல்லாம் லைனாக வாங்க. நீங்கள் ஆட போகிறத உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க, அவங்களும் வெக்கப்படாமல் ஆடுவாங்க. வாங்க வாங்க பார்க்கலாம். டீச்சர்ஸ் எல்லாம் வாங்க, முன்னாடி முன்னாடி வாங்க. வாங்க வாங்க பாஸ்ரமா நீங்கள் வாங்க. வாங்க வாங்க வாங்க. சூப்பரா இருக்குதா? எல்லாம் அழகா ஆடுறீங்கப்பா. செம சூப்பர். சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகா ஆடுறீங்க. சூப்பர். கடைசியா உங்கள் டீச்சர்ஸுங்கெல்லாம் பாருங்கள் ஆட போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் என்ன செய்ய போகிறீங்க? ஆட போகிறீங்க. ஓகேவா? 1 2 3 4 5 டீச்சர்ஸ். ஓகே ரைட் போடுங்க. புடி 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 புடிச்சுக்கோ தம்பி ஓ தங்க அட்டால் பட்டாலே ஆடிக்கிட்டே போட்டு குமாலே இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே சத்தமா. அட்டால் பட்டாலே போட்டு குமாலே இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே ஏ புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவை நீ புடிச்சுக்கோ 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 இயேசுவை நீ புடிச்சுக்கோ அட்டால் பட்டாலே போட்டு குமாலே இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே அட்டால் பட்டாலே போட்டு குமாலே இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே கை தட்டுங்க. சூப்பர் 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 வெரி गुड नाइस बहुत अच्छा है ना. டிஸ்டர்ப் மேல டிஸ்டர்ப் வந்து கஷ்டம் மேல கஷ்டம் வந்து வாழ்க்கைய தான் புரட்டி போட்டாலும் தேவையான ஞானம் தந்து கையில தான் பவரை தந்து இயேசு உனக்கு வெற்றி தருவா டிஸ்டர்ப் மேல டிஸ்டர்ப் வந்து கஷ்டம் மேல கஷ்டம் வந்து வாழ்க்கையெல்லாம் புரட்டி போட்டாலும் தேவையான ஞானம் தந்து கையில தான் பவரை தந்து இயேசு உனக்கு வெற்றி தருவா என்ன செய்யணும்? புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவை நீ புடிச்சுக்கோ 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 இயேசுவை நீ புடிச்சுக்கோ தம்பி வெரி குட் சூப்பர்ப்பா. நல்லா டான்ஸ் பண்றீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா என்ஜாய் பண்ணி ஆடுங்க. நல்லா சந்தோஷமா ஆடுங்க. நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி. நீ தெருவில் ஆடுனா யாரும் ஒன்றையும் பார்க்க மாட்டாங்க. ஆடு ஆடு. சூப்பர் 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே 3 2 1 சூப்பர். சரி இப்போ சிங்கங்களில் ஒரு ஆளும் தங்கங்களில் ஒரு ஆளும் பெஸ்ட்டாக வந்து ஆட போகிறீங்க. யார் ஆட போகிறீங்க? சிங்கமா தங்கமா? வா தம்பி. வெரி குட். உன் பேர் என்ன தம்பி? வினய். கைதட. என்ன பேருமா? கிரேசி. கைதடுங்க பார்க்கலாம். வினயன் கிரேசி. தங்கத்தின் சார்பாக கிரேசியும் சிங்கத்தின் சார்பாக வினயும் வந்திருக்கிறாங்க.
இந்த பாட்டுக்கு அட்டால் பட்டாலா இல்ல புட்டுக்குச்சான்னு பார்ப்போம். நீங்க கைத்தட்டு நல்லா பாடணும். புடி 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 புடிச்சுக்கோ தம்பி ஓ தங்க பட்டால் பட்டாலே போட்டு கும்மாலே இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே பட்டால் பட்டாலே போட்டு கும்மாலே இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவ நீ புடிச்சுக்கோ 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 இயேசுவ நீ புடிச்சுக்கோ பட்டால் பட்டாலே போட்டு கும்மாலே இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே பட்டால் பட்டாலே போட்டு கும்மாலே இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே டிஸ்டர்ப் மேல டிஸ்டர்ப் வந்து கஷ்டம் மேல கஷ்டம் வந்து வாழ்க்கையை தான் புரட்டி போட்டாலும் தேவையான ஞானம் தந்து கையில தான் பவரை தந்து இயேசு உனக்கு வெற்றி தருவா. டிஸ்டர்ப் மேல டிஸ்டர்ப் வந்து கஷ்டம் மேல கஷ்டம் வந்து வாழ்க்கையை தான் புரட்டி போட்டாலும் தேவையான ஞானம் தந்து கையில தான் பவரை தந்து இயேசு உனக்கு வெற்றி தருவா. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவ நீ புடிச்சுக்கோ 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 இயேசுவ நீ புடிச்சுக்கோ அட்டால் பட்டாலே போட்டு கும்மாலே இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே அட்டால் பட்டாலே போட்டு கும்மாலே இயேசு கூட இணைஞ்சிருந்தா ரொம்ப குஜாலே. சூப்பர் 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 சூப்பர். ஓகே, சாக்லேட் நில்லுங்க, சாக்லேட் வாங்கிட்டு போயிருவீங்க. கை தருங்க பார்க்கலாம். சூப்பராக இருந்தாங்கல்ல? என்ன போவாங்கன்னு இதை விட நாங்களும் அப்படி ஆடுவோம் சொல்கிறீங்க. டைம் இல்லை, நம்ம அடுத்த ப்ரோக்ராம் என்ன செய்வோம், நம்ம போவோம். ஓகே சூப்பர். சரி இல்லைங்க, அந்த பேக்கை உடைக்கிறாரு, உங்களுக்காக புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கு. தம்பி யாருக்கும் கொடுக்கக்கூடாது தம்பி. உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க, நீங்கள் இயேசுவை பிடிச்சிக்கிட்டதுனால. ரைட், ஓகே சூப்பர் சார். நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ரைட், காட் பிளஸ் யூ. ஆண்டவர் ஆசைப்பா நம்ம வாழ்க்கையில் சிறுபையலாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, தேவையில்லாததை பிடிச்சோம்னா இப்படி தான் பிரச்சனை தான் இருக்கும், டிஸ்டர்ப் தான் இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. நீ இயேசுவை பிடிச்சிக்கிட்டே நான் எப்படி இருப்ப? எப்படி இருப்ப? இன்னும் மெதுவாக சொல்லுங்க. சந்தோஷமா இருப்பேன். அப்படியா? எப்படி சொல்லுங்க? நான் சந்தோஷமா இருப்பேன். எப்படி இருப்பேன்? இயேசுவை பிடிச்சிக்கிட்டா எப்படி இருப்பேன்? சரி, ஓகே. சரி ப்ரோ, என்ன மேஜிக் செஞ்சிடலாமா? என்ன செஞ்சிடலாம்? மேஜிக் செஞ்சிடலாமா? மேஜிக் ஒன்று செஞ்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாடம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே சரி. ஏன்னா ஒரு சின்ன ஒயிட் பேப்பர் கொடுங்களேன். சின்ன ஒயிட் பேப்பர் யாருக்கு கொண்டு வந்து தரீங்க? ஒயிட் பேப்பர் கொடுங்க கொடுங்க. செக். இல்லை அங்கிள், அது போகுது. இதில் தான் ஹலோ ஹலோ ஹலோ.
மைக்கை செக் பண்ணேன். இப்போ நான் உங்களை செக் பண்ண போறேன். ஹலோ, சந்தோஷமா இருக்கீங்களா? ரைட், ஓகே. இப்போ இந்த பேப்பரை வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மேஜிக் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ரைட்டா? இது என்னது? யார் தந்தது? ஏன்னா நானாக எடுத்துக்கிட்டேன்னா எடுத்துட்டு எதனா ஒன்று இதை வந்து கருப்பாவோ இல்லை சகப்பாவோ மாட்டுக்கிட்டேன்னா நீங்கள் என்ன ஆய் உஸ்கு அந்த அண்ணன் ஏதோ அவங்களோட பேப்பரில் செஞ்சால் அது அப்படி மாறும், இவங்களோட பேப்பரில் இப்படி செஞ்சால் இப்படி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரைட். இந்த பேப்பர்னால எதனா பயன் இருக்குதா? ஒரு யூஸ் இருக்குதா? ட்ராயிங் பண்ணலாம். இப்போ நான் அதை கசக்கி வீசுகிறேன். கசக்கி போய் எடுங்க. யாருக்கு வேணும்? காசை ஓடி வர்றாங்க, சொல்றதுக்கு ஓடி வர்றாங்க சாமி. இப்ப எது வேணும்? அந்த அண்ணனே எடுத்துட்டாரு. இதே போலதான் நீனும் பயன்படாம நீ இருப்ப. யாரும் உன்னை பயன்படுத்திட்டு தூக்கி வீசிடுவாங்க. நீ ஒன்றுக்குமே உதவ மாட்ட, உனக்கு டேலண்ட் இல்லை, நீ படிக்க மாட்ட, நீ அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்ட, நீ திருந்தவே மாட்ட, உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. உண்மையா இல்லையா? ஆனா நீ எப்ப நீ ஏசப்பா கையில ஏசப்பா என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு நீ சொல்றியோ அப்ப ஏசப்பா உன்னை ஆசீர்வதிப்பாரு. என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா நீ அவருடைய கரத்துல இருக்கிற. நீ சாதாரணமானவங்களா மற்றவங்களுக்கு தெரியலாம், ஆனா ஆண்டவர் உன்னைய ஸ்பெஷலா உருவாக்கி இருக்கிறாரு. யூ ஆர் ஸ்பெஷல் டு காட். நீ விசேஷமானவன் என்கிறத நீ ஒரு நாள் நீ மறந்துடக்கூடாது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா காசு அந்த அண்ணன் எடுத்துட்டாரு, பேப்பரை யாருமே எடுக்கலை. உன்னைய இப்படி தான் பயன்படுத்திட்டு இல்லை பயன்பட மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னைய தூக்கி எரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஏசப்பா உன்னை பயன்படுத்துவார். உன் பயன்படுகிற பாத்திரமா உன்னை மாற்றுவார். ஒன்றுமே இல்லை, ஜீரோ. ஏன் கன்னடாவில் ஒரு பாட்டு இருக்கு, ಶೂನ್ಯವಾಗಿತ್ತ ನನ್ನ ನೂರಕ್ಕೆ ನೂರರಷ್ಟು ಮಾಡಿ ಯೋಗ್ಯನೆಂದು ನನ್ನ ಕರೆದದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲವೇ. ಶೂನ್ಯವಾಗಿತ್ತ ನನ್ನ ನೂರಕ್ಕೆ ನೂರರಷ್ಟು ಮಾಡಿ ಯೋಗ್ಯನೆಂದು ನನ್ನ ಕರೆದದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲವೇ. ಕೃಪೆಯೇ 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 ಏಸಪ್ಪ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ಕೃಪೆಯೇ 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 ಏಸಪ್ಪ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. எல்லாமே ஜீரோவாக இருந்த உன்னை ஹீரோவாக உன்னை மாற்றுவார். என்னைய கூட ஒன்றா எங்கள் அங்கிளே வந்து என்னை துரத்தி விட்டுட்டாங்க வீட்டை விட்டு. என்னுடைய பேக் இதுக்கெல்லாம் தூக்கி வீசிட்டாங்க. நீ இங்கே இருக்கக்கூடாது, வெளியே போடா நாயேன்னு எங்கள் அம்மாவோட அண்ணனே துரத்தி விட்டாங்க. எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, நான் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருந்தேன், தூக்கி வீசிட்டாங்க. ஒரு சகோதரி மட்டும், வாங்க பாஸ்டர் எங்கள் வீட்டில் இருந்துட்டு போங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. நான் அப்படியே ட்ரெயின் ஏறி வந்துட்டேன். எந்த மாமா எந்த குடும்பம் என்னை விரட்டிச்சோ மறுபடியும் நான் மும்பைக்கு இங்கே டிடிஎஸ் படித்தேன், சென்னையில் படித்து முடிச்சுட்டு ஊழியத்துக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு என்னை மும்பை கூப்பிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு மினிஸ்ட்ரி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்தேன். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு சாரீஸ் எல்லாமே வாங்கி கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். அப்போ சொன்னாங்க, வாங்க தம்பி உட்காருங்க. அன்னைக்கு போடா நாயேன்னு சொன்னவங்க இன்னைக்கு அவங்களுக்கே உதவி செய்யும்படி ஆண்டவனை மாற்றினார். ஹல்லேலூயா. நீ ஒன்றுமில்லைன்னு ஒருபோதும் கவலைப்படாத, உனக்கு திறமை இல்லைன்னு கவலைப்படாத. ஏசப்பா உனக்கு திறமையை தருவாரு, உன்னை பயன்படுத்துவாரு. உன்னை மனசு நோகும்படியா செஞ்சிருக்கலாம்,
நீ சாதாரணமா ஒரு காகிதத்தை போல நீ இருக்கலாம், பயனற்றவனா இருக்கலாம். நீ ஆண்டவரோட கரத்துல உன்னை கொடுத்தேன், நான் என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவனமா பாருங்க. இதான் நீங்க கற்பனை செஞ்சுக்குங்க. ஆண்டவர் மாதிரி என்னை நினைச்சுங்க. எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா ஜோரா கை தட்டுங்க எல்லாரும் சேர்ந்து. ஆண்டவர் உன்னையும் இப்படித்தான் மாற்றுவாரு. கை தட்டுங்க, நல்லா ஜோரா கை தட்டுங்க. நீ ஜீரோவா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உனக்குன்னு ஒரு உருவத்தை கொடுப்பாரு. நீ ஜீரோ தான், நீ ஏசப்பா கரத்துல போயிட்டேன்னா உன்னை ஹீரோவா மாற்றுவாரு. நான் பேப்பரை தூக்கி போட்ட யாருமே எடுக்கல, இப்ப நான் காசை தூக்கி போட போறேன். யார் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். எல்லாரும் எடுக்கிறீங்க. யாருக்கு வேணும்? எல்லாரும் கேட்குறீங்க. அப்ப கிழிச்சு கொடுத்துறேன். எத்தனை பேரு? 7 பேருக்கு வேணாமா? அப்ப நானே வச்சுக்கிட்டுமா? சரி. இதே போலதான் ஏசப்பா உங்களையும் பயனற்று இருக்கிற உங்களையும் பயனுள்ளதா ஆண்டவர் மாற்றுவார். கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா பயனில்லாத ஒரு பேப்பரை என்னால உங்க மத்தியில பிடிக்கும் அப்படின்னு இது பண்ணி ஊத்திட்டு இப்படி மாத்த முடியும்னா ஏசப்பா உங்களை வச்சு என்னென்னமோ பிளான் பண்ணி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில பெரிய ஒரு பிரைட்டான ஒரு லைஃபை வைத்திருக்கிறாரு. முழுமையா நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, God bless you. போனீங்கன்னா மேஜிக் நல்லா இருந்துச்சா? இருடி, இந்த விவேஸ் முடிச்சு வெளியே தானே வருவேன். எங்க வீட்டை கூட்டி கொண்டு போயிட்டு 1 வாரம் வச்சிருந்து காசாய் எடுத்துட்டு தான் உன்னை அனுப்பும் அப்படின்னு தயவு செய்து நினைச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்க கவனிங்க. ஏசப்பா ஏசப்பா அவர் நம்மளையெல்லாம் படைச்ச தெய்வம் இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க பார்க்குற வானம், பூமி, சூரியன், சந்திரன், இரவு, பகல், நட்சத்திரம், ஊறுறது, பறக்கிறது, எல்லாவற்றையும் ஏசப்பா என்ன செய்தாரு? இந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைச்சிட்டு கடைசியா தன்னை போல ஒரு மனிதனை, நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், நீங்க ஞாபகத்தில் எப்பயுமே வச்சுங்க. தன்னை போலவே ஒரு மனிதனை உருவாக்கினார். இந்த மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு உறவு இருந்துச்சு. நீ கடவுளோட இருக்கும்போது நான் சந்தோஷம் சமாதானமா இருப்பேன், துக்கமே இல்லாத இருப்பேன். ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிறாங்க.
இயேசு எப்படி உருவாக்குனார் கடவுள்? அவரை போலவே சந்தோஷம் சமாதானமா இருந்தாங்க. ஆனா கடவுளோட இருக்கிறது யாருக்கு பிடிக்காது? நீங்க சர்ச்சுக்கு வர்றது யாருக்கு பிடிக்காது? சினிமாவுக்கு போறதுக்கு யாருக்கு பிடிக்கும்? பார்த்தீங்களா, சினிமாவோட சர்ச்சு அவ்வளோ கேவலமா என்ன? இல்லை இல்லை. ஆனா பிசாசுக்கு அது பிடிக்காது. என்ன செய்யாது? பிசாசுக்கு பிடிக்காது. அப்ப ஏசப்பா என்ன செய்தாரு? தன்னை போல ஒரு மனுஷனை உருவாக்குனாரு, அவனை தன்னோட வச்சுக்கிட்டாரு. ஆண்டவர் படைச்சிட்டு சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு தான் அப்படின்றாரு. அவன் கேட்கிறான், இது எனக்கா? ஆமா. இது எனக்கு தான். இது உனக்கு தான் அப்படின்னு ஆண்டவர் எல்லாவற்றையும் காட்டுறாரு. அவனுக்கு ஒரே சந்தோஷம், கடவுளோட இருக்கான். இப்ப யாரோட இருக்கிறான்? கடவுளோட இருக்கிறான். ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த தோட்டத்தில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை நீ புசிக்க கூடாதுன்னு கடவுள் சொன்னாரு. ஆனா பிசாசு என்ன செஞ்சான்? அங்க வர்றான், அந்த தோட்டத்தில் வர்றான். தோட்டத்தில் வந்துட்டு அந்த ஏவாள் அக்கா வர்றாங்க, சொல்றான், ஒரு நாள் மணிங்க வாழண்டி தனியே வந்தாங்களாம், ஹலோ ஆண்டி என்று சொல்லி சத்தம் வந்துருச்சான். ஒரு நாள் மார்னிங்க வாழண்டி தனியே வந்தாங்களாம், ஹலோ ஆண்டி என்று சொல்லி சத்தம் வந்துருச்சான். சத்தம் வந்த பார்க்க ஆண்டி திரும்பி பார்த்தாங்களா. ஆமென். சத்தம் வந்த பார்க்க ஆண்டி திரும்பி பார்த்தாங்களா. அங்கு மிஸ்டர் சத்தம் பாம்பு மேக்க போட்டு இருந்தானா. என்ன மேக்க போட்டிருந்தானா? அப்புறம் அடுத்த கதையை விடுறான். ஹலோ ஆண்டி இந்த கனி என்ன பியூட்டி, கலகலன்னு பேசினானே கனிய காட்டி. ஹலோ ஆண்டி இந்த கனி என்ன பியூட்டி, கலகலன்னு பேசினானே கனிய காட்டி. ஏவலாண்டி சொல்றாங்க, கடவுளால் படைக்கப்பட்டவங்க, தப்பு தப்பு தொடக்கூடாது என்றாங்க ஆண்டி. தப்பு தப்பு எப்படி சொல்லுங்க? தப்பு தப்பு தொடக்கூடாது என்றாங்க ஆண்டி. அது தப்பு ஒண்ணு இல்லை இன்னும் வச்சனவத்தி. என்ன சொன்னா? இது தப்பு ஒண்ணு. அப்ப அவங்க சாப்பிட்ட நேரத்திலே இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க, நீங்க கவனிச்சு பாருங்க. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே பாவம் வந்துருச்சு. இப்ப கடவுள் உதவி செய்ய நினைச்சாலும் என்ன செய்யல? முடியல. மனுஷன் கடவுளிடத்துல உதவி கேட்க நினைச்சாலும் அவனாலே முடியல. ஏன்? காரணம் என்ன? அவன் செய்த பாவம். இன்னைக்கு நீங்களும் நானும் பாவம் செய்யறோம். பாவம் செஞ்சிருக்கோமா இல்லையா? என்ன பாவம் செஞ்சிருக்கோம்? பொய் பேசுறது பாவம். எத்தனை பேருக்கு தெரியும் பொய் பேசுறது பாவம்னா? கெட்ட வார்த்தை பேசுறது, திருடுறது, ஒருத்தவங்களை பின்னாடி இருந்து இப்படி குத்துறது, இப்படி குத்திட்டு முடிய பிடிச்சி இழுக்கிறது, அவங்களை வேதனைப்படுத்துறது பாவம். எத்தனை பேர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுறீங்க? கீழ்ப்படியாம இருப்பது பாவம். மறைமுகமான பாவம் செய்வது பாவம். போன்ல தவறான சிநேகிதம் வைப்பது பாவம். எப்ப அம்மா அந்த போனை தொடாத அப்படின்னு சொல்றோமோ அப்பவே பிசாசு உன்னை தொட்டுட்டான்னு அர்த்தம். அப்ப அது எனக்கு வந்த போன நீ தொடக்கூடாதுன்னு எப்ப நீ சொல்றியோ அப்ப உன்னை யார் தொட்டுட்டான்னு அர்த்தம்? பிசாசு தொட்டுட்டான்னு அர்த்தம். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில நீங்களும் நானும் பாவம் செய்யும்போது கடவுளுக்கும் நமக்கும் ஒரு கேப் உண்டாகுது, ஒரு பிளவு உண்டாகிறது. மனுஷன் வேதனைப்படுறான், கஷ்டப்படுறான். ஐயோ எனக்கு நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, எனக்கு சந்தோஷம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீ எவ்வளவு கதறினாலும் கதற முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவே இந்த பாவத்துக்காக, நீங்களும் நானும் செய்த எல்லா பாவ சாபத்துக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனுக்காக
பரலோகத்தை விட்டு மனுஷகுமாரனாக கடவுளே மனித அவதாரமாய் இந்த பூமியில திருமணமாகாத கன்னியின் வயிற்றில் பிறந்தார். பிறந்து வளர்ந்து அவர் நன்மை செய்து எல்லா மனுஷனுடைய பாவ சாபங்களுக்காகவும் சிலுவையிலே இப்ப யோசித்து பாரு, நீ பாவம் செய்யும் போது தேவனை விட்டு தூர போற, பொய் சொல்லும் போது, திருடும் போது, களவிடும் போது, மற்றவங்களை குறை கூறும்போது, மற்றவங்களோட உடல் அமைப்பை பார்த்து அசிங்கமா கேவலமா சொல்லும் போது கடவுளுடைய படைப்பை நீ குற்றம் சொல்ற. அதனால யாரையும் பழிச்சு காட்டக்கூடாது. பாரா குண்டு கத்தரிக்கா வருது அப்படிங்கிறது, பாரா கொக்கு வருது, பாரா சுருட்ட சுருட்டையா முடியும், பாரா பரட்ட போகுது அப்படின்னு கடவுள் படைச்ச படைப்பை நீ அசிங்கப்படுத்துகிறாய். ஹல்லேலூயா. நீ அழகா இருக்கிறங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ. அவருடைய ரூபத்தின்படியே கடவுள் உன்னை அழகா படைச்சிருக்காரு. அவருடைய ரூபத்தின்படியே உன்னை அழகா படைச்சிருக்கிறாரு. உனக்கு நீட்டு முடி கொடுத்தா விட்டுரு. ஏன் அதை நீ போய் சுருட்டிக்கிட்டு? கண்ணாடியில போய் பார்க்கிறது, ஏசப்பா உனக்கு நீட்டு முடிய கொடுத்தா வச்சுக்கோ. சுருட்டி விட நினைக்காத, அது உனக்கு செட் ஆகாது. சுருட்ட முடியா இருக்குங்கிறவங்க நீட்டி நீட்டி விடுறது, நீட்ட முடி இருக்கிறவங்க சுருட்டி சுருட்டி விடுறது. நாய் வாழ நிமித்த முடியுமா? கடவுள் உன்னை படைச்ச மாதிரியே நீ வாழ. நீ பாவம் செய்யாத, கடவுளை விட்டு தூர போயிருவ. கடவுளுடைய உதவி கிடைக்காது. அந்த சின்ன பாவம் உனக்கு பெரிய இடைவெளியை கொடுத்துருச்சுன்னா கடைசியில் நீ கடவுள்கிட்ட தூரமா இருந்து ஓடி வரக்குள்ள பிசாசு உன்னை அழிச்சிருவான் உன் வாழ்க்கைய. நீ என்னென்ன பாவம் செஞ்சியோ ஆண்டவர்கிட்ட நீ ஒப்புக்கொடு. என் அப்பா அம்மாவுக்கு விரோதமா நான் செஞ்சிருக்கேன், என் அப்பா அம்மாவை நான் கேலி பேசியிருக்கேன், வாடி போடின்னு பேசியிருக்கேன், நீ ஏன் என்ன பெத்தன்னு கேட்டிருக்கேன். அப்படி யாருன்னா நீங்க கேட்டிருக்கீங்களா? உங்க அப்பாவை அசிங்கமா பேசிருக்கீங்களா? நீ என்னுடைய காலேஜுக்கு வராத, நீ என்னுடைய ஸ்கூலுக்கு வராத. அவங்க அப்பாலாம் எப்படி இருக்காரு? வெள்ளையா இருக்கிறாரு, நீ பாரு கருப்பா இருக்கிற. மற்றவங்களை வேதனைப்படுத்தும்படியாய் நீ பேசி இருந்திருக்கியா? யோசிச்சு பாரு. அநியாயமா சம்பாதிச்சிருக்கியா? ஏழைகளுக்கு கொடுக்காம இருக்கிறியா? இதெல்லாம் பாவம். நீ எத்தனை பேரோட பேசாம இருக்கிறீங்க? சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்களா? நான் இவங்களோட பேசவே கூடாது, நான் செத்தாலும் பிரதர் உங்களோட பேசவே மாட்டேன், நான் பேசவே மாட்டேன். அப்படி எனக்கு நீ பரலோகம் போகவே மாட்ட, நீ என்ன மாட்ட, பரலோகம் போகவே மாட்ட. உன் பாவத்தை நீ அறிக்கையிடு. ஹல்லேலூயா. நீ என்ன செய்ய? பாவத்தை. ஏன்னா இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே மரித்திருக்காரு. உன்னை நேசிக்கக்கூடிய ஒரே தெய்வம் அவர்தான். நீ என்ன பாவம் செஞ்சாலும் சரி அந்த பாவத்தை மன்னிப்பாரு. மன்னிச்சுக்கிட்டே இருப்பாருன்னா அடி கொடுத்து தான் மறுபடி மன்னிப்பாரு. இன்னைக்கு நீ யாருன்னா பேசியிருந்தா இல்லை சண்டை பிடிச்சிருந்தா, ஏசப்பா நான் இனிமேல் சண்டை பிடிக்க மாட்டேன், என் அப்பா அம்மாவை திட்ட மாட்டேன். அப்பா அம்மா சொல்லுவாங்க, டேய் வாடா தண்ணி பிடிச்சிட்டு வாடா அப்படின்னு. உசுக்கு அவனும் சொல்லு, அண்ணன் சொல்லு, என்னையே தான் சொல்லுவியா? பொய் சொல்லி இருந்திருக்கலாம், பிறரை ஏமாற்றி இருக்கலாம், அநியாயமா வாங்கி இருக்கலாம், அநியாயமா கொடுத்துருக்கலாம், பட்சபாதம் பார்த்துருக்கலாம் தங்களோட பிள்ளைகளை கூட. ஏசப்பா சொல்றாரு, உன் பாவத்தெல்லாம் நான் என் சிலுவையின் பின்னாடி நான் மறைச்சிட்டேன். நான் சிலுவையின் பின்னாடி என்ன செய்தேன்? என் தோளில் சுமந்துட்டேன். ஆனா அந்த பாவம் நீ பார்க்கவே கூடாது, அந்த பாவம் உனக்கு தெரியவே கூடாதுங்கிறதுக்காக தான் என்னுடைய இரத்தத்தை உனக்கா சிலுவையில கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த இயேசு உனக்கா எனக்காக மறைத்திருக்கிறாரு. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்பீங்களா? முட்டி போடுறவங்க முட்டி போடுங்க, உட்கார்ந்துருக்கிறவங்க உட்கார்ந்துருங்க. எப்படியோ ஒன்று, ஏசப்பா நான் இனி அநியாயமா யாருக்கும் பேச மாட்டேன்,
அநியாயமா சம்பாதிக்க மாட்டேன், அநியாயமா மற்றவங்களை நான் கேவலப்படுத்த மாட்டேன், குறை கூற மாட்டேன், நான் சண்டை பிடிக்க மாட்டேன். உண்மையா நீங்க மனம் திரும்பினீங்கன்னா ஏசப்பா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாரு, உங்களுடைய அக்கிரமங்களை மன்னிப்பாரு. சொல்லுங்க, அன்புல ஏசப்பா இந்த நாளுக்காக நன்றி. ஏசப்பா உம்முடைய சாயலில், உம்முடைய கரங்களினால, உம்முடைய ரூபத்தின்படி, உம்முடைய சுவாசத்தை கொடுத்து எங்களை உருவாக்கினீங்க. ஏசப்பா நாங்களும் கூட ஒரு சில நேரம் தவறுகிறோம், பிசாசுக்கு இடம் கொடுத்துடுறோம், பொய் சொல்லிடுறோம், கேவலமா மற்றவங்களை பேசுறோம், கெட்ட வார்த்தை பேசுறோம், மறைமுகமான பாவங்களை செய்கிறோம், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பொய் சொல்லியிருக்கிறேன், என் நண்பனோட பேசாம இருந்திருக்கேன், என் அப்பா அம்மாவோட பேசாம இருந்திருக்கேன். ஏசப்பா என்னை மன்னிங்க, இனிமே நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பா உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதியும். பாவம் எவ்வளவு பெரியது, அது சிறிதாய் இருந்து கடவுளுக்கு மனுஷனுக்கும் உள்ள உறவை துண்டித்து விடுகிறது. ஆனாலும் தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து, உம்முடைய குமாரனாகிய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் பலியாய் கொடுத்து மீண்டும் இழந்த உறவை எங்களுக்கு புதுப்பித்து கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தங்களை அர்ப்பணித்து இனிமே நானும் போய் பேச மாட்டேன், என் அப்பா அம்மா நோகும்படியா, மனசு நோகும்படியா நடந்துக்க மாட்டேன், என் அண்ணன் தம்பிக்குள்ள நான் சண்டை பிடிக்க மாட்டேன், நான் அநியாயமா யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அநியாயமா யார்கிட்ட நான் வாங்க மாட்டேன், ஏழைகளுக்கு இறங்குவேன், இல்லாதவங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்தாங்களோ, நான் திருட மாட்டேன், பொய் பேச மாட்டேன், தூஷணம் பேச மாட்டேன், நான் ஆலயத்துக்கு போகிறத நான் ஆண்டவரே நான் இனிமே நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு போதகருக்கு, போதகர் அம்மாவுக்கு, ஊழியர்களுக்கு கீழ்ப்படுகிறேன்னு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உங்களை ஆசீர்வதியும். அவருடைய தவறுகள் பாவங்களுக்காக மன்னி, அடியானை கூட மன்னிங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி நன்றி சொல்லி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கரங்களை தட்டி தேவனை நன்றி சொல்லுவோம். ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஞாயிற்றுக்கிழமை பாட்டி வீட்டுக்கு பயணம் போறது போகக்கூடாது, நீ கடவுள்கிட்ட தான் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னைக்கு அநேகர் வீட்டில் கறி நாள், கறி வாங்கி வச்சிருக்கு. இப்போ தான் தாத்தா வந்திருக்காரு, அப்பா வந்திருக்காரு, லீவு, அதனால சர்ச்சுக்கு போகல. நீ கடவுளோட போ, இல்லைன்னா கடவுளுக்கும் உனக்கும் உள்ள உறவை பிசாசு பிரிச்சிருவான், உறவே எல்லாம் போயிடும். பொய் சொல்லும்போது நீ கடவுளை விட்டு தூர போறேன்னு தெரிஞ்சுக்கோ, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட் அடுத்தது பார்ப்போம்.